ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2023 தெலுங்கில் வெளியான த ஸ்டோரி ஆஃப் எ பியூட்டிஃபுல் கேர்ள் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதாநாயகி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளாக இருக்காங்க. அவங்களுக்கு பல லட்சியங்கள் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பல லட்சியத்தோடு இருக்கிறாங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் பார்த்தா ஆக்சிடென்டால் இருக்குது. அந்த காரில் பார்த்தா நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் பாருங்க, கதாநாயகி அவங்க பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாங்க. அவங்க காணாமல் போயிட்டாங்களா, இறந்து போயிட்டாங்களா, இதை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் சம்மந்தப்பட்ட போலீஸ் நபர்லேருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நபராக கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகிறாங்க. கடைசியாக பார்த்தா உண்மையிலுமே அந்த பொண்ணு இறந்து போனாங்களா, இல்லை காணாமலே போயிட்டாங்களா, எப்படி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதான் மொத்த ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீசன்ட் வாட்சல் மூவி தான். ஸோ நல்லா த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் த்ரில்லிங்கே வச்சுருப்பாங்க. ஸோ கதை அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இல்லைனாலும், ஸோ உண்மையாலுமே இந்த பொண்ணு இறந்து போச்சா, இல்லை பார்த்தா காணாமல் தான் போச்சா, யார் பண்ணாங்க அப்படின்ற ஒரு த்ரில்லிங்காகவே தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் ஃபினிஷிங் பண்ணினவோ கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஸ்டோரியாக தான் இருக்குமே தவிர, பட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் த்ரில்லிங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு டீசன்ட் பார்த்தா த்ரில்லர் மூவினே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு டீசன்ட் வாட்சல் மூவி தான். ஸோ இந்த படத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லவர் இருப்பார். அவர் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த பொண்ணு கூடவே எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவார். ஒரு கட்டத்தை பார்த்தா இந்த பொண்ணு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பையனை விட்டு போகிற மாரி இந்த பையனுக்கு தாட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கதை காலத்தில் ஒரு நபர் உள்ள நுழையாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுதான் நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. ஓரளவுக்கு டீசன்ட் வாட்சல் மூவி தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் லவ் காமிச்சிருப்பாங்க. முழுக்க அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட கதையை தான் கொண்டு போயிருப்பாங்க. பொண்ணுக்கு ஒரு லவர் இருக்காங்க, அது கூடவே ஒரு ஆப்போசிட் எனிமே இருக்கார், ஒரு போலீஸ்காரர் இருக்கார், நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபீஸர். அவரு இந்த கதை காலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இந்த பொண்ணு தொலைஞ்சு போனாலா இல்லையா. ஸோ இதான் ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு சில ட்விஸ்ட் டர்ன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஒரு த்ரில்லர் ஃபில்மே சொல்லலாம். எங்கேயுமே லேக் ஆகலை, நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் இந்த படத்தோட மொத்த கதைனே சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்தாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.